जियाराम तोतारामोட सेकंड सन, मुंशी तोतारामुடைய दूसरा बेटा सेकंड सन, 12 वर्ष का लड़का 12 வயசு பையன். ஆரம்பத்தில் वह निर्मला को पसंद नहीं करता. ஆரம்பத்தில் நிர்மலாவை பசந்த் नहीं करता, அவனுக்கு பிடிக்கல. लेकिन बाद में ஆனால் बाद में அதுக்கப்புறம் समझ आता है புரிஞ்சுக்கிறான். என்னன்னா நிர்மலா अच्छी है, நிர்மலா நல்லவன்னு புரிஞ்சுக்கிறான். ஃபஸ்ட்டு பிடிக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான் அவன் நல்லவன்ட்டு. मानसाराम स्कूल के हॉस्टल में मानसाराम स्कूल हॉस्टल रहने चला जाता है, तंग போயிடுறான். जियाराम अपने भैया से अक्सर मिलता है. जियाराम வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பிரதரை அக்சர் मिलता है அடிக்கடி சந்திக்கிறான். घर की बातें बताता है, வீட்டு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறான். जियाराम अपने भैया को जितना चाहता है. जियाराम வந்து தன்னுடைய பையாவை जितना चाहता है எவ்வளோ லவ் பண்ணுறானோ உத்தனா நிர்மலா கோபி चाहता है அவ்வளோ தன்னுடைய நிர்மலாவை கூட லவ் பண்ணுறான். நிர்மலா தன்னுடைய பிரதர் அவனுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நிர்மலாவையும் அவ்வளோ பிடிக்கும். मानसाराम की मृत्यु हो जाते हैं, मानसाराम இறந்துடுறான். काल चक्र घूमता है, काल चक्ரம் சுழலுது. जब அப்போ जियाराम बहुत कुछ समझने लगता है. जियाराम வந்து बहुत कुछ நிறைய விஷயங்களை समझने लगता है புரிஞ்சுக்கிட்டே வரான். கால சக்கரம் கால நகர நகர என்ன பண்ணுறான்னா அவன் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறான். अपने पिता से कहता है, அவன் அப்பா கிட்ட சொல்கிறான், अपने ही நீ தான் बड़े भाई मानसाराम को பெரிய அண்ணன் மான்சாராம டாலா ஹே கொன்னுட்ட அப்படின்னு சொல்கிறான். நாளாக புரிஞ்சுது, அவன் சந்தேகம் தானே கொன்னுச்சு, அவங்க அப்பா கிட்ட தான் சொல்கிறான், நீ தான் அண்ணனை கொன்னுட்டன்றான். जियाराम कुछ बदमाशों के साथ दोस्ती कर लेता है. ஏதோ ஒரு பத்மாஷோன் அப்படின்னா முரணம் கூட दोस्ती कर लेता है, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். किसी की बात नहीं मानता, யாருடைய பேச்சையும் கேட்குறதே கிடையாது. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா இத்தனையுமே இதுக்கு நடுவில் நிர்மலா ஏ கன்யாக்கோ ஜன்ம தேதி ஹே. நிர்மலா வந்து ஒரு பொண்ணை பெற்றெடுக்கிறான். ஏ கன்யா ஒரு பொண்ணை ஜன்ம தேதி ஹே பெற்றெடுக்கிறான். ஜியாராம் உசி பச்சேக்கோ, ஜியாராம் வந்து அந்த குழந்தைய அப்பனி பஹன் தன்னுடைய சிஸ்டரா நஹி மான்தா அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா, அவன் வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறாளே அது தன்னோட சிஸ்டராக அவன் பார்த்துக்கல. உஸ்கேலியே மிட்டாயும் லாயோன் கேலியே, ஓகே மிட்டாயே லானே கேலியே, அதுக்காக மிட்டாய் வாங்கிறதுக்காகவும் बाजार नहीं जाता, கடைக்கு போல. ஸ்வயன் தொத்தாரா மிட்டாய் லாத்தே ஹே, ஜஸ்ட்டு தொத்தாரா மட்டும்தான் மிட்டாய் வாங்கிட்டு வருவார். ருக்மணி மிட்டாயோன், ஸோ ருக்மணி என்ன பண்ணுவான்னா அந்த மிட்டாய்களை ஜியாராம் ஒரு சியாராமுக்கு தேத்தே ஹே கொடுப்பா. ஜியாராம் மிட்டாயை நஹி காத்தா, ஜியாராம் மிட்டாய் சாப்பிட மாட்டான். சியாராம்கோ பி கானே நஹி தேத்தா, சியாராம்கோ சாப்பிட கொடுக்க மாட்டான். வஹ ஆத்மபிமானி ஹே, அவன் ஜென்டில்மேன். ஸோ வந்து இவனை மிட்டாய் வாங்க கடைக்கு போக சொன்னால் இவன் கடைக்கும் போக மாட்டான், தொத்தாராம் தான் வாங்கிட்டு வருவார். ருக்மணி அத்தை 2 பேருக்கும் பிரித்து கொடுப்பான். இவனும் மிட்டாய் சாப்பிட மாட்டான், சியாராமுக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டான். ஏக் தின் ஒரு நாள் சியாராம் நிர்மலாக்கே கஹனே சுராத்தா ஹே, நிர்மலாவுடைய கஹனே நகைகளை சுராத்தா ஹே திருடுறான். ஈஸ்பர் அதனால் வக ஆத்மஹத்யா கர்லத்தா ஹே, இதனால் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். சோர் பன்க திருடனா மாறி பிரான் சோடி தேத்தா ஹே, உயிரையே விட்டுடுறான். ஜியாராம் ஹமாரி தயாக்கா பாத்திரம், நம்ம கருணைக்கான பாத்திரம் அவன். சியாராம் தொத்தாராமோட தேர்ட் சன். சியாராம் முன்ஷி தொத்தாராமுடைய தீஸ்ரா பேட்டா தேர்ட் சன். வஹு 7 वर्ष का अबोध लड़का, அவன் வந்து பார்த்திங்கன்னா 7 வயசு இன்னோசன்ட் பையன். நிர்மலாக்கோ பசந்த் நஹி கர்த்தா, அவனுக்கு நிர்மலா பிடிக்காது. வஹு अपने बुआ ருக்மணிக்கோ சாஹ்தா, बुआ ருக்மணி அத்தை ருக்மணியை தான் பிடிக்கும். अपने पिता से डर है, அப்பா மேலே அவனுக்கு பயம். நிர்மலா का एक कन्या को जन्म देता है, நிர்மலா ஒரு பொண்ணை பெற்றெடுக்கிறா. சியாராம் உசே अपने बहन नहीं मानता, அந்த குழந்தைய अपने बहन தன்னுடைய சிஸ்டராக नहीं मानता, அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. சியாராம் अपने बड़े भाई जियाराम का कहना मानता है. ஸோ இந்த சியாராம் வந்து अपने बड़े भाई जियाराम இருக்காலே அவனுடைய கஹனா அவனோட பேச்சு தான் மான்தா ஹே அக்செப்ட் பண்ணுறான். தொத்தாராம் ஜியாராம் சே பச்சனை கேலியே, ஓகே பச்சை கேலி. தொத்தாராம் என்ன பண்ணுறான்னா சியாராம் கேட்டு ஜியாராமுடைய பச்சை கேலியே குழந்தைக்காக மிட்டாயி கரிதிலானேக்கோ ககுத்தே ஹே, மிட்டாய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. வகு நஹி ஜாத்தா, அவன் போல. யார்கிட்ட சொல்கிறாரு? ஜியாராம் கிட்ட சொல்கிறாரு, ஜியாராம் போல. அதே மாதிரி தொத்தாராம் ஸ்வயர் பஜா ஜாக்கர் மிட்டாயி லாத்தே ஹே, ஸோ தொத்தாராம் தான் கடைக்கு போயிட்டு மிட்டாயி லாத்தே ஹே மிட்டாய் வாங்கிட்டு. रुक्मणी जियाराम और सियाराम को सियाराम को मिठाई ला देते हैं, मिठाई கொண்டு வராங்க. तो जियाराम को मन लालचता है, सियारामோட மனசு வந்து लालचता है ஆசைப்படுது. लेकिन जियार का कहना मान के, ஸோ ஆனால் ஜியாராம் சொன்னதை கேட்டுக்கிட்டு மிட்டாயி நஹி காத்தா ஹே, மிட்டாய் சாப்பிட மாட்டான். ஓகேவா, அவங்களுக்கு சாப்பிட மிட்டாய் கொடுத்தா அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் அண்ணன் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட மாட்டான்.
ஜியாராம் ஆத்ம ஹத்யா கர் லேத்தா ஹே. ஜியாராம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். சியாராம் வந்து அப்பனேக்கோ தன்னை அனாதையாக சமஜ்னே லகுதா ஹே, தான் ஒரு அனாதன் புரிஞ்சுக்கிறான். இஸ்லியே அதனால் நிர்மலா அதாவது என்ன ஆகுதுன்னா தொத்தாராம்கி ஆம் ஆத்மி கம் தேத்தே ஹே. ஓகேவா, அதாவது தொத்தாராமோடைய வருமானம் ஆம் ஆத்மி வருமானம் கம் ஹோத்தி ஹே, கம்மியாயிடுது. इसलिए निर्मला नौकरों को निकाल देती हैं. இதனால் நிர்மலா வந்து நௌக்கரோன் சர்வன்ஸை நிக்கால் தேத்தி ஹே, ரிமூவ் பண்ணிடுறான். அப்போ சியாராம் கோ பார் பார் பாஜார் ஜானா பகிர்த்தா ஹே. ஸோ சியாராம் தான் என்ன பண்ணோம், அடிக்கடி கடைக்கு போயிட்டுருக்கான். இசே முசீபத்துமே படுக்கிற இந்த முசீபத்தில் மூழ்கி இந்த கெட்ட விஷயங்களில் மூழ்கி போயிட்டு சியாராம் ஸ்கூல் ஜானா பந்து கருதியா, ஸ்கூல் போகிறதையும் விட்டுட்டான். ஸ்கூல் போகிறதையே பந்து கருதியா விட்டுடுறான். एक डोंगी साधु ஒரு डोंगी साधु சியாராம் சே இந்த சியாராம் கிட்ட மீட்டி பாத்தேன்னு கருத்தா ஹே, ஸ்வீட்டாக பேசுகிறான். ஓகே, வகு கஹுத்தா ஹே, அவன் சொல்கிறான் மே யோக வித்யா ஜான்தா ஹூ, எனக்கு யோக கலைகள் தெரியும்னு சொல்கிறான். சியாராம் யஹ் வித்யா சிக்னே கி இச்சா சே, ஸோ இந்த வித்தையை கற்றுக்குறன்ற ஆசையில் உஸ் சாது கே சாத் சலா ஜாத்தா ஹே, அந்த சாது கூட போயிடுறான். ஓகேவா, அவனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா யதா சம்பவ் ஹுவா ஹே. இது எல்லாத்துலேயும் காமனாக போட்டுருங்க இந்த பாயிண்ட்டு. புவன் மோகன் சின்ஹானா பாலச்சந்திர சின்ஹாவுடைய ஃபஸ்ட்டு பையன். ஓகேவா, இவன் தான் பையன், மணப்பையன், க்ரூம். புவன் மோகன் சின்ஹா டாக்டரு. வே பாபு பாலச்சந்திர சின்ஹாக்கே படே பேட்டு, பாலச்சந்திர சின்ஹாவுடைய பெரிய பையன். ஓகே, நிர்மலா கோ விவாஹ் புவன் மோகன் சின்ஹா கே சாத் தை கியா ஜாத்தா ஹே. நிர்மலாவோட கல்யாணம் புவன் மோகன் சின்ஹா கூட தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. விவாஹுக்கே ஏக் மஹினே பகலே, கல்யாணத்துக்கு ஏக் மஹினே பகலே, ஃபஸ்ட்டு ஒரு மந்த்துக்கு முன்னாடி உதய்பானுலால் அகால் மிருத்து ஹோ ஜாத்தே ஹே, உதய்பானுலால் அகால மரணம் அடைகிறாரு. இப்போது தஹேஜ் மில்னேக்கு சம்பாவனா நஹி, தஹேஜ்னா வரதட்சணை கிடைக்கிறதுக்கு சம்பாவனா பாசிபிலிட்டி நஹி இல்லை, வரதட்சணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. इसलिए புவன் மோகன் சின்ஹா விவாகத்தை கல்யாணத்தை ரோக் தேத்தே ஹே, ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஓகேவா, ருப்பியக்கு பூக் ஹே, அவருக்கு வந்து பணப்பசி இருந்தது. இஸ்லியே அப்படின்னே பாப்ஸே கஹத்தேன். ஸோ வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, ஜஹா எங்கே தஹேஜ் மிலேகா வரதட்சணை கிடைக்கோ, வஹா அங்கே விவாஹ தை கீஜியே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாரு. ஸோ எங்கே வரதட்சணை கிடைக்குமோ அங்கே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்றாரு அப்பா கிட்ட. ஓகே, லடுக்கியுமே பொண்ணு மேலே ஏபுஹோ குறை இருந்தாலும் பருவாக நகி கவலை இல்லைன்றார். எங்கே வரதட்சணை கிடைக்குமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணு, பொண்ணு மேலே குறை இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்றார். புவன் மோகன் சுதா சே சாதி கர்த்தே ஹே, புவன் மோகன் வந்து சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உன் தோனோன் கா ஜீவன், ரெண்டு பேர் லைஃப்பும் சுக்குமை ஜீவன், ஹாப்பியான லைஃபு. குछ समय के बाद கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புவன் மோகன் கா பச்சா மர் ஜாத்தா ஹே, அவருடைய குழந்தை மர் ஜாத்தா ஹே, இறந்துருது. வே இஸ் துக்குக்கோ அவனோட இந்த துக்கத்தை சஹன் கர் லேத்தே ஹே, தாங்கிக்கிறாரு. அப்போ நான் துக் ஓகே சரி அவ்வளோதான் அவருக்கு. ஓகே, அவர் குழந்தை இறந்துடுது, அவர் இந்த துக்கத்தை வந்து தாங்கிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஏக் தின் புவன் மோகன் நிர்மலா சே பிரிய பிக்ஷா மாங்கத்தே ஹே, ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா புவன் மோகன் நிர்மலா கிட்ட பிரிய பிக்ஷா அன்பு பிச்சையை மாங்கத்தே ஹே கேட்குறாரு. சுதா யஹுபாத் ஜான்கர், சுதா வந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு अपने पति டாக்டர் புவன் மோகன் சின்ஹாக்கோ, தன்னுடைய ஹஸ்பண்ட் புவன் மோகன் சின்ஹாவை டாண்டுத்தி ஹே, அவ திட்டுறா. तो அப்போது வே ஆத்மஹத்யா கர் லேத்தே ஹே, அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். இஸ் தரா புவன் மோகனோட கேரக்டர் வந்து யதா சம்பவாக இருக்குது.